அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, இதுவரைக்கும் உம்ராண்டா என்னங்கிறத சுருக்கமாக சொன்னேன். இப்போ இஹ்ராமில் நம்ம என்ன செய்யணும், இஹ்ராமுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இஹ்ராமில் எந்த அளவுக்கு பேணுதலாக நம்ம இருக்கணுங்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன். தயவுசெய்து நல்ல முறையில் கேட்டு விளங்கி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இஹ்ராம் இருக்கிறத அது ட்ரெஸ்ஸுக்கு பேர் இல்லை. இஹ்ராம்ங்கிறது நியத்து. உம்ராக்காக நியத்து வைக்கும் பொழுதும் ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்கும் பொழுதும் இஹ்ராமுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடுறோம். நியத்துக்கு பேர் தான் இஹ்ராம். இஹ்ராமுக்கு முன்னால் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. முதலாவது, இஹ்ராமுக்கு முன்னால் குளிப்பது சுன்னத்து. இஹ்ராமுக்கு முன்னால் குளிப்பது சுன்னத்து. குளிப்பதற்கு முன்னால் நம்ம உடம்பில் உள்ள தேவையில்லாத முடிகள், அக்குள் கீழே உள்ள முடிகள், தொப்புள் கீழே உள்ள முடிகள், நகங்கள், இதெல்லாம் நம்ம பரிபூர்ணமாக நீக்கிடணும், சுத்தமாகிடணும். எல்லா வகையிலும் நம்ம சுத்தமாகிடணும். பிறகு குளிக்கிறது ஒரு சுன்னத்து. நல்ல முறையில் குளிக்கணும். நல்ல சோப்பு போட்டு அழுக்கு எல்லாம் முழுமையான முறையில் போகிற அளவுக்கு சுத்தமான முறையில் குளிக்கணும். குளித்து முடித்த பிறகு தஹியத்துல் இஹ்ராம், இஹ்ராமுடைய காணிக்கை தொழுகை 2 ரக்காத் தொழணும். எப்படி தஹியத்துல் மஸ்ஜிது, பள்ளிவாசல் போனால் மஸ்ஜிதுடைய காணிக்கை தஹியத் மஸ்ஜித் தொழுகிற மாதிரி இஹ்ராம்ங்கிறது ஒரு அமல். அதுக்கு மேலே தஹியத்துல் இஹ்ராம் என்னுடைய தொழுகை 2 ரக்காத் தொழணும். இது சாதாரண ட்ரெஸ்ஸில் தொழுவலாம், தொப்பி போட்டு தொழுவலாம். அதுக்கு பிறகு நம்ம இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் வரணும். இஹ்ராம் எப்படி கட்டணுங்கிற விஷயத்த ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை இப்போவுமே பழகிக்கிடுங்க. இஹ்ராம் கட்டுறது கீழே எப்படி கட்டணும், மேலே எப்படி கட்டணுங்கிற விஷயத்த அதை பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. பிறகு இஹ்ராமுக்கு பிறகு நம்ம சில விஷயங்களில் நம்ம தவிர்த்து இருக்க வேண்டும். எதெல்லாம் ஹலால் ஆகிட்டோ அதெல்லாம் நமக்கு ஹராம் ஆகிடும். இப்போது நம்ம உம்ராக்காக தான் போகிறோம். ஃபஸ்ட்டு உம்ராவுடைய நியத்து நம்ம செய்யணும். அல்லா மின்னி உரீதுல் உம்ரத்தை வைசர்ஹாலி வதக்கபலஹா மின்னி. தமிழில் சொல்லலாம், உருதுவில் சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்லலாம், அரபில் சொல்லலாம். நமக்கு என்ன பாசம் தெரியுமோ அந்த மொழியில் நம்ம நியத்து வைக்கணும். நியத்து வச்ச உடனே சில கட்டுப்பாடு நமக்கு வந்துடும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போது நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு போகும்போது இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் நம்ம ரெடியாகி நியத்து மட்டும் வைக்கக்கூடாது. நியத்து எங்கே வைக்கணும்டா, ஃப்ளைட்டில் தான் வைக்கணும். ஏன்னா நியத்து வைக்கல நிறைய ஷரத்துகள் இருக்குது. நியத்து வச்சிட்டாலே நமக்கு கட்டுப்பாடுகள் வரும். அதனால் அவசரப்பட்டு நம்ம வீட்டிலே நியத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு எந்தெல்லாம் கட்டுப்பாடு இருக்கோ அந்த கட்டுப்பாடெலாம் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. இன்ஷா அல்லாஹ் அது என்ன செய்யணுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன்.